Hi friends, vinayagar chaturthi special kozhukattai recipe இன்னையில இருந்து 5 daysக்கு நம்மளோட சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூரண kozhukattai. பூரண kozhukattai பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் kozhukattai மாவு எடுத்துர்க்கேன். அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இதோட சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சுடுதண்ணி போட்டு மாவு பிசையும் போது மாவு நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும் மாவு. 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். வாஷ் பண்ணிட்டு இதுல 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுங்க. இது நமக்கு 3/4 பதம் வெந்தா போதும். ஒரு விசில் வந்ததும் குக்கரை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இது வந்து நமக்கு 3/4 பதம் இந்த பருப்பு வெந்திருக்கும். இதுல இருக்க தண்ணி எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு பொரியட்டும். பொரிஞ்சதும் 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் வறுத்தாச்சு. பாருங்க, ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சூட்டுக்கே வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு குலைவா நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இதுல ஆட் பண்ணும்போது இந்த வெல்லத்தோட சேரும்போது தண்ணியா கிடைச்சிடும் நம்மளுக்கு பூரணம். அதனாலதான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம kozhukattai ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டை பரட்டி போட்டிருக்கேன். அது மேல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சிட்டு எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நான் பரட்டி வச்சிருக்க kozhukattai மாவை ஒரு பால் ஷேப்க்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்க்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் பூரணத்தை இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம அப்படியே மடக்கணும் அப்படின்னா நமக்கு kozhukattai மடங்கி கிடைச்சிரும். பாருங்க, இப்போ இதை கையில எடுத்துட்டு இந்த எண்டு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, kozhukattai ஷேப் நமக்கு நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நான் ஒரு இட்லி பாத்திரத்துல எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகுது வேகிறதுக்கு. 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்றேன். பாருங்க, kozhukattai நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோர்க் வச்சு இதை லைட்டா குத்தி செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, kozhukattai வெந்துருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த kozhukattai எல்லார் வீட்லயும் கண்டிப்பா செய்வாங்க. இந்த kozhukattai இல்லாம விநாயகர் சதுர்த்தியே இருக்காது. நீங்களும் உங்க வீட்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூரண kozhukattai ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.